நேயர்களே, ஜாதகம் சாதகமா நிமிடம் ஜோதிடம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒரு வாரமும் பொது பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். தனிப்பட்ட முறையில் காலர்ஸ் வரீங்க, அவங்களுடைய ஜாதக பலன்களை பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வர வாரத்தில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துட்டு இருக்கோம். அதை பற்றி பேசுறதுக்காக நமது அரங்கிற்கு வந்திருக்காரு திரு AR பாலகிருஷ்ண ரெட்டி, தெய்வீக ஜோதிடர் அவர்கள். அவருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிக்கலாம். சார் வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு தந்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள். சார், நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட இந்த தாலி சரடு மஞ்சக்கிழங்கு இது ஏதோ எடுத்து வச்சுக்க சொன்னீங்க. நான் கரெக்டாக காதில் வாங்கிக்கல. அது என்னது சார்? அது கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் வாங்கலைன்னா பரவாயில்ல, ஆனால் நம்ம தந்தி டிவி நேயர்கள் இருக்காங்க இல்லைங்களா, இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பிரமாதமான ஒரு கோவில் சொல்ல போகிறேன். அதுவும் சென்னை சுற்றி உள்ளவர்களுக்கு ஒரு அற்புதமான கோவில் சொல்ல போகிறேன். நல்ல காலம் நீங்கள் ஞாபகப்படுத்துனீங்க. ஆனால் இப்போ காலேஜ் பார்க்கணும், மகா சிவராத்திரி கேட்கணும். கண்டிப்பாக சார். அதனால எனக்கு ஒரு 3:30 மணிக்கு ஞாபகப்படுத்துங்க. 3:30. என் அன்பு நேயர்களே, தயவு செஞ்சு தாலி சரடு, அதே மாதிரி மஞ்சள் கிழங்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை வாங்கி ரெடியாக வச்சுங்க. ஒரு அபூர்வமான கோவில் பற்றிய தகவலும் இன்றைக்கி சனிக்கிழமை அந்த கோவிலில் பார்க்க போகிற நிகழ்ச்சியில் நீங்கள் கொடுக்க வேண்டிய தானமும், அது பண்ணால் என்ன கிடைக்கும், நிறைய பேசுவோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நீங்கள் சொன்ன மாதிரியே காலர் லைனில் வந்துட்டாங்க. வணக்கம் சண்முகம், பாண்டிச்சேரியிலேருந்து இணையறீங்க. யாருக்காக பேச போகிறீங்க சண்முகம்? என் பொண்ணுக்காக பேச போகிறேன். ஓகே, பொண்ணோட டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களா? சார் கிட்ட பேசுங்க. கொடுங்க சார், டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. ரம்யா சார், ரம்யா 23/6/1999. எத்தனை மணிக்கு சார்? மதியம் 1:15 மணிக்கு சார். எந்த ஊரில்? பாண்டிச்சேரி சார். இப்போ எங்கே இருக்கீங்க? அங்கே தான் சார் இருக்கேன், பாண்டிச்சேரி. வெரி குட். நல்ல புத்திசாலியான பொண்ணு, அறிவான பொண்ணு, அழகான பொண்ணு. முகத்தில் ஒரு அடிப்பட்ட தழும்போ மறுபோ மச்சமோ ஒன்று இருக்கும். தெளிவான சிந்தனை செய்யக்கூடிய பெண்ணு. ஆணாய் பெருக்க வேண்டியது பெண்ணாய் பிறந்துட்டா. ரொம்ப அற்புதமாக உடல் நிலை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த பெண்ணுக்கு எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை அமையும், எப்படிப்பட்ட எதிர்காலம் அமையும், எந்த வேலைக்கு இடமாற்றம் வருமா, இதுதான் உங்கள் கேள்வி. கரெக்டாக சார்? நீங்கள் இது மகா சிவராத்திரி காலம். இந்த காலத்தில் தயவு செஞ்சு நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்க. மணக்குள விநாயகர் திருக்கோவில் ஒரு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு போங்க. உங்களால் எத்தனை பித்தளை தீபம் இருக்குது இல்லைங்களா, 11 தீபம், 5 தீபம், இந்த பெண் கையால் வாங்கி தீப தானம் செய்யுங்க. முதல்ல இந்த பெண்ணுக்கு உடல் ஆரோக்கியம், கர்ப்பப்பை, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும், நல்ல உத்தியோகம் போவாங்க, நல்ல திருமண வாழ்க்கை வரும். தீப தானம் மிகப்பெரிய தானம், அதை செய்யுங்க. சொல்லுங்க சார். தீபம் தானமாக கொடுக்கணும். தீப தானமாக கொடுக்கணும். அதை விளக்கு ஏற்றி தான் தரணுன்ற அவசியம் இல்லை. தானமே அந்த தீபத்தை கொடுத்தீங்கனாலே மகா புண்ணியம். அதுவும் மகா சிவராத்திரி காலம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி சண்முகம். அடுத்ததாக ஒரு லேயர் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சிவராத்திரி பற்றி பேசிட்டு இருக்கோம். போன வாரமே நிறைய விஷயங்கள் பேசணும் சார். இந்த வாரம் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். நான் ஒரு கேள்வி கேட்கணும், ஆனால் எனக்கு லைன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம பேசலாம் தொடர்ந்து. லோகமுருகன் ராமநாதபுரத்துலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. யாருக்காக கேட்க போறீங்க லோகமுருகன்? பையனுக்காக பேசுங்க. பையனோட டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் சார் கிட்ட பேசலாம் சார். சொல்லுங்க. 16/2/2000. ஓகே. எத்தனை மணிக்கு? 7:35 காலையிலையா? ஆமாங்க சார். எந்த ஊர்ல? பிறந்தது அருப்புக்கோட்டை. வெரி குட். என்ன பேர் அவருக்கு? சோலைராஜ். அடேங்கப்பா, ரொம்ப பிரமாதமான பேரா இருக்கேன். உத்தியோகம் எப்ப சார் கிடைக்கும்? வீடு விட்டு வீடு மாறுவாரா, ஊர் விட்டு ஊர் மாறுவாரா, வீடு வாங்குவாரா, நல்ல மனைவி கிடைக்குமா, நல்ல எதிர்காலத்துல நான் தான் கஷ்டப்படுறேன் சார், என் மகனுக்காவது ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமா சார்? இதான் உங்க கேள்வி. சார், அவன் கையில சூரிய ரேகை இருக்கு சார். அவன் பக்கத்துல இருந்தா நான் இப்ப ப்ரூஃப் பண்ணி காட்டுவேன். இருந்தாலும் அவனை நல்லா படிக்க சொல்லுங்க, மேற்கொண்டும் படிப்பான். இப்ப எந்த ஊர்ல இருக்கீங்க? கமுதி, ராமநாதபுரம் கமுதி. கமுதியில இருக்கீங்க. ஒரு 2 கம்பளி வாங்கிக்கோங்க சார். கருப்பு, அந்த ஒரு கருப்பா ஒரு கம்பளி வரும் இல்லையா, அந்த கம்பளி வாங்கிக்க சொல்லுங்க. உங்களுக்கு பக்கத்துல எதுன்னு ராமேஸ்வரம் இல்லையா? ஒரு 8 அப்படி போயிட்டு அவனை இந்த ராமேஸ்வரம் தீர்த்தத்தில் குளிச்சுட்டு, கடலில் குளிச்சுட்டு, இந்த 2 கம்பளியை தானம் பண்ண சொல்லுங்க.
முதல்ல உத்தியோகம், இரண்டாவது இவருக்கு திருமண வாழ்க்கை கொஞ்சம் நாள் போகலாம், ஆனால் நல்ல உத்தியோகம் அமையும், மேற்கொண்டும் படிக்கலாம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி லோகமுருகன். நிகழ்ச்சியில் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தானம் சொல்றேன். அதனுடைய உண்மையான அர்த்தம் கோவில்கள் சொல்லாம, வீட்டிலேயே தீபம் ஏற்றாம நான் தானங்கள் சொல்றதுக்கான காரணம், இது வந்து சிவராத்திரி காலம், லிங்கோத்பவ காலம். அதனால மக்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த தானங்கள் பேரும் புகழையும் தரும். அதுதான் ஜோதிடத்தில் ஒரு ரகசியம். இதை இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க நம்ம நேயர்கள் கூட இதை ஃபாலோ பண்ணலாம். அந்த நட்சத்திரம், அந்த ராசிக்காரர் மட்டுமல்ல, உங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த கம்பளி தானம், பொதுவாகவே பண்ணலான்றீங்க. ஓகே. ஸோ எஸ்பெஷலி இந்த சிவராத்திரி அன்னைக்கு போய் பண்ணணுன்றீங்களா? இல்லை அதுவும் பண்ணலாம். இந்த காலகட்டத்தில் யார் வேணாலும் செய்யலாம். சூப்பர் சார். ஓகே. ஜெயசித்ரா காரைக்கால்ல இணைஞ்சிருக்கீங்க. ஜெயசித்ரா, யாருக்காக பேச போறீங்கம்மா? எனக்காக தான் மேடம். கேளுங்கம்மா. டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 17/9/1978 சார். எத்தனை மணிக்கு? காலையில 9:10. வெரி குட். இது யாருக்குமா? என்னோட தான் சார், ஜெயசித்ராவோட. ஜெயசித்ரா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்கீங்க. புத்திசாலியானவர், அன்பான, ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டாங்க, எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்னம்மா அது உங்களுடைய பை பர்த், அது உங்களுக்கு நேச்சர். ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே, சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஏன்னா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, திருமண வாழ்க்கையாகட்டும், உடல் ஆரோக்கியமாகட்டும். என்னம்மா ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன். இந்த 7.5 சனி உங்களுக்கு ஜென்ம சனியாக வரப்போகிறார். இந்த ஜென்ம சனியாக 29/3/2025 இருந்து ஆரம்பம். ஆகவே தயவு செஞ்சு நீங்கள் எங்கே காரைக்காலிலே இருக்கீங்க, சனீஸ்வரருடைய ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்காங்க. என்னம்மா கரெக்டா? ஹலோ. கரும்பு ரசம், என்னம்மா கரும்பு ரசம் தானம் பண்ணணும். கரும்பு ரசம் யாருக்கெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது கூட ஒரு கப்பு வாங்கி கொடுங்க. கரும்பு ரசம் தானம் செய்யும்போது இந்த 2வது சுற்று சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பொங்கு சனியாக இருக்கும். நல்லா இருக்கும், உடல் ஆரோக்கியம் வரும், மன நிம்மதி வரும், பணபரவு வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ஜெயசித்ரா, நன்றி. அடுத்ததாக திருவேற்காடுலேருந்து ஜெயந்தி இணைஞ்சிருக்கீங்கம்மா. யாருக்காக பேச போறீங்களோ நீங்கள் அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு சார் கிட்ட தொடர்ந்து பேசுங்க. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் சார். என் பொண்ணுக்காக கேட்கணும் சார். ஏப்ரல் 8, 2001 சார். எத்தனை மணிக்கு? ஈவினிங் ஒரு 6:50 சார். 6:50-55 சார். பாப்பா பேர் என்னம்மா? தர்மிலி. டாக்டர் முடிச்சிருக்காங்க. நான் சொல்வேனே, கண்ணாடி போட்டிருக்காங்க, அதை சொல்லவே இல்லையே. ஆமா சார், கண்ணாடி போட்டிருக்காங்க. ஆமாம், அதுவும் சொல்லணும் இல்லையா? அதை சொல்கிறதுக்கு தான் நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. இவங்களுக்கு 2 விஷயத்துக்காக வந்திருக்கீங்க. ஒன்று உத்தியோகம், 2வது மேற்கொண்டு படிப்பாங்களா, நல்ல வாழ்க்கை எப்போ அமையும். உங்கள் வீடு பக்கத்துலேயே ஒரு சிவன் கோயில் இருக்கு, தெரியும்ல? வேதபுரீஸ்வரர். இந்த சிவன் கோவிலை தயவு செஞ்சு இந்த சிவராத்திரிக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல நெய் வாங்கிட்டு போய் கொடுங்க அம்மா. அதே மாதிரி விபூதி வாங்கிட்டு போய் கொடுங்க. அதே மாதிரி குங்குமத்தை தண்ணியில் கரைச்சி அபிஷேகம் பண்ணுவாங்க, அதை வாங்கி கொடுங்க. அதே மாதிரி உங்களால் முடிஞ்சதுன்னா அந்த இரவு லிங்கோத்பவ காலம், அந்த காலத்தில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சுவாமிக்கு பிரசாதம் பண்ணி கொடுத்து நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் தானம் பண்ணுங்க. இந்த குழந்தைக்கு உத்தியோகம், ஆரோக்கியம், திருமணம், இது அத்தனையும் அமையும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி ஜெயந்தி. நீங்கள் இந்த தானத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க சார். சொல்கிறது எல்லாருக்கும் பொதுவான செய்யலான்னு. இந்த கம்பளி விளக்கு பற்றி சொன்னீங்க, கரும்பு சார் பற்றி சொன்னீங்க. மிச்சம் என்னெல்லாம் சார் தானமாக கொடுக்க உகந்தது? அதை சொல்கிறதுக்கு தானேம்மா இந்த நிகழ்ச்சி இருக்குது. நீங்கள் ஒரு காலராக கொடுங்க, சொல்கிறேன். மொத்த பரிகாரம் இப்போ சொல்லிட்டாங்கன்னா இந்த நிகழ்ச்சி அங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் த்ரூ அவுட் இந்தியாவில் பார்க்குறாங்க, வெளிநாட்டில் இருந்து பார்க்குறாங்க. என் வேலையை 5 நிமிஷத்தில் வேலையை முடிச்சிட்டிங்கன்னா நான் மீதி 45 நிமிஷம் ப்ரோக்ராம் பண்ணணும்லம்மா. நான் தான் ஸ்மார்ட்டாக கேள்வி கேட்டேன்னு நினச்சேன். 3:30 மணிக்கு ப்ரோக்ராம் சொல்லியிருக்கேன். ஷோர் அதை நான் படுத்துறேன் சார். அடுத்ததாக ரேவதி சென்னையிலேருந்து பேசுகிறீங்க. ரேவதி, யாருக்காக பேச போகிறீங்க? பொண்ணுக்காண்டி மேடம். அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்கம்மா. ஸ்வேதா. சொல்லுங்க மேடம். சொல்லுங்க. ஸ்வேதா 26/8/2001 நள்ளிரவு 12:05 பிறந்தாமே சார்.
அந்த 12:05 தான் ஞாயிற்றுக்கிழமை காலையிலையா சனிக்கிழமை இரவா? இதுதான் கேள்வி. ஞாயிற்றுக்கிழமை இரவு சார். ஞாயிற்றுக்கிழமை இரவா? ஆமாங்க சார். நல்லா தெரியுமா? நல்லா தெரியும் சார். வெரி குட், சூப்பர். இல்லைன்னா நீங்கள் சொன்ன டேட்டுக்கு நான் போட்டு இருந்தேன்னா நட்சத்திரம் வராது. சரி. எங்கேருந்து பேசுகிறீங்க? இது யாருடைய ஜாதகம்? என் பொண்ணுடைய சாதகம் சார். நான் இப்போதைக்கு வந்து சென்னையில் திருப்பூர்லேருந்து பேசுகிறேன் சார். ஓகே, இப்போ 3:30 மணிக்கு நான் ஒரு கோவில் சொல்ல போகிறேன். உங்களால் முடிஞ்சால் திருப்பூர்லேருந்து கிளம்ப முடியும்னா அந்த கோயிலுக்கு போங்க. அற்புதமான பெண், அற்புதமான பெண். ஆணாய் பிறக்க வேண்டியவள் பெண்ணாய் பிறக்க, பேசாத வரைக்கும் நல்லவ. இவளுக்கு பேர் வச்சு இருக்கிறதும் ஸ்வேதா அப்படின்னு வச்சுருக்கீங்க. ஸ்வேதானா அர்த்தம் தெரியுமா? தெரியாது சார். பேர் அர்த்தம் தெரியாமல் வச்சுருக்கீங்களா? அர்த்தம் தெரியணும். நம்ம குழந்தைய நம்ம எப்படி கூப்பிடுறோன்னு அதை சொல்கிறது தான் இந்த விளக்கம் கொடுக்குற இந்த நிகழ்ச்சி. ஸ்வேதா அப்படின்னா வெண்மையானவள்னு அர்த்தம், சுகமானவள்னு அர்த்தம், மகாலட்சுமின்னு அர்த்தம். உன் மகளை மகாலட்சுமி, ஸ்வேதா வெண்மையானவள், தாமரை மலரில் உட்கார்ந்து இருக்கிறவள் அப்படின்னு நீங்கள் டெய்லி கூப்பிடுறீங்க. அப்படிப்பட்ட பெண்ணுக்கு நான் போய் வாழ்த்து சொல்லாமா? அற்புதமான வாழ்க்கை வரும், நல்ல படிப்பாக நல்ல எதிர்காலம் அமையும், அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். இப்போ 3:30 மணிக்கு நான் ஒரு கோயில் சொல்ல போகிறேன். திருப்போரூர்லேருந்து உன்னால் கிளம்பி அந்த கோயிலுக்கு போக முடியும்னா உன் மகளையும் கூட்டிகிட்டு அந்த கோயிலுக்கு போங்க. என் அன்பு நேயர்கள் அத்தனை பேருக்கும் தாலி சரடும் மஞ்சள் கிழங்கும் ரெடியாக இருங்க. அந்த கோவில் சொல்கிறேன். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி ரேவதி. அடுத்ததாக நிவாஸ் கடலூர்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க. யாருக்காக கேட்க போறீங்க நிவாஸ்? எனக்காக தான் மேடம் கேட்க போகிறோம். உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க. என் பேர் நிவாஸ் என்கிற நிவேதராஜன். 4/6/1993 மேடம் டேட் ஆஃப் பர்த். எத்தனை மணிக்கு? 8:20 ஐயா. வெரி குட், சூப்பர். இது யாருடைய ஜாதகம்? என்னோட ஜாதகம் ஐயா. வெரி குட், சூப்பர். கரெக்டாக பேசுவார், தெளிவாக இருப்பார், ரொம்ப புத்திசாலியான தெரிஞ்சது மனுஷன். சார். அவர் டீட்டெயில்ஸ் கொடுங்க. வேணா கேளுங்க. குறுகிய நெற்றி, அடர்ந்த புருவம், அடர்த்தியான புருவம், ரொம்ப தெளிவாக இருப்பார். நம்ம சொன்னால் கூட ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து பார்த்து தான் ஒரு முடிவு எடுப்பார். இவர் 2 கேள்விக்காக ஃபோன் பண்ணியிருக்கார். ஒன்று, இவருடைய ஜாதகத்தில் திருமண வாழ்க்கை. சார் நீங்கள் தான் நல்ல மனுஷன்னு சொன்னீங்களே, ஏன் எனக்கு திருமண வாழ்க்கை இப்படியெல்லாம் பிரச்சனை? இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இவருடைய கேள்வி. வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வரணும். ஒரு முறை திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கும் போயிட்டு வந்தால் இந்த வருஷம் இவருக்கு திருமண வாழ்க்கையில் மேன்மையும் மன நிம்மதியும் சந்தோஷமும் வரும். மகா சிவராத்திரியை விட்டுறாதீங்க. சில பரிகாரங்கள் நான் சொல்ல போகிறேன். இந்த மகா சிவராத்திரிக்கு நான் சொன்னதை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை மலரும், நல்லாயிருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி நிவாஸ். நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் சார். எனக்கு கேப்பே கொடுக்க மாட்டாங்க போல இருக்க காலர்ஸ். மகா சிவராத்திரியை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதில் வந்து நிறைய வகைகள் இருக்குது சார். இறைவனோட வந்து அருள் கிடைக்கிறதுக்கு சில பேர் வீட்டில் பூஜை பண்ணுவாங்க, கோவிலில் பூஜை பண்ணுவாங்க. சில பேர் தியானத்தை மூலமாக இறைவன் அடையணும்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து அபிஷேகமாக பண்ணணும். சில பேர் ஆடுறது, அந்த ஒரு விஷயம், ஏன்னா அவருக்கு பிடிச்சது ஒரு நடனம், அதையும் செய்வாங்க. ஸோ எது சார் உகந்தது? எது மூலியமாக? இறைவனை வழிபடுவதற்கு பல வகையான நதிகள் போய்கிட்டு இருக்கு. எல்லா நதிகளும் சேரும் சங்கமம் எது என்று கேட்டிங்கன்னா ஆன்மீகங்கிற சங்கமம். அதுதான் மகா சமுத்திரம். அந்த மகா சமுத்திரத்தில் நீங்கள் எப்படி வேணாலும் போய் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இது லிங்கோத்பவ காலம். நீங்கள் குடும்பத்தோட உங்கள் குழந்தைங்களோட எல்லாரோடையும் நீங்கள் உட்காந்து எதிரில் உட்காந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுங்க. ஏன்னா சிவபெருமான் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அபிஷேக பிரியர். அவர் எப்படி நீங்கள் அபிஷேக பிரியன்னு பார்த்தீங்க சார்? நீங்கள் போய் அவர்கிட்ட இன்டர்வியூ பண்ணிங்களா, கேட்டிங்களா? இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம விவகாரமான கேள்விலாம் கேட்பாங்க. சுவாமியினுடைய தலையிலேயே இருக்கிறது தான் கங்கை. எந்த நிமிஷமும் அவருக்கு கங்கை அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கா, கங்கை நீரினால. அதனால தான் நீங்கள் எந்த படத்தில் பார்த்தீங்கன்னாலும் கங்கை நீர் மேலே கொட்டிக்கிட்டே இருக்கும். எந்த நிமிஷமும் அபிஷேக பிரியன். அந்த கங்கா நீரில் தாயினுடைய அபிஷேகம் பண்ணும்போது அவன் சுஸ்தாயிடுறான், சுகமாயிடுறான், மக்களுக்கெல்லாம் கொடுக்குறான். ஆகவே என்னுடைய அன்பு நேயர்கள் அத்தனை பேரும் இந்த சிவராத்திரிக்கு சுத்த நீரில் அபிஷேகம் பண்ணுங்க. நிறைய பால் பண்ணோம், தயிர் பண்ணோம், பஞ்சாமிர்தம் பண்ணோம், தேன் பண்ணோம், மாதுளம்பழம் பண்ணோம். உங்களால் முடிஞ்சது சுத்த நீர், நல்ல நீர், அதில் பண்ணி பாருங்கள். நல்ல வெண்மையான ஆடையை சுவாமிக்கு உடுத்தி பாருங்க. சிவ பஞ்சாட்சரம். நான் எதுக்கு பஞ்சாட்சரம் சொன்னேன்? 5 அட்சரம். பஞ்சாட்சரம் 5 அட்சரம். ஓம் நம சிவாய்.
இதை சொன்னாலே போதும். இந்த 12 மணிக்கு நீங்கள் தயவு செஞ்சு என்னுடைய அன்பு நேயர்கள் இந்த மகா சிவராத்திரியை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நான் இவ்வளவு ரெக்வஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு காரணம், அடுத்த மாதம் 29ஆம் தேதி 3 ராஜகிரகங்கள் மாறப்போகிறாங்க. நீங்கள் போன டைமே சொன்னீங்க. சனி மாறப்போகிறார், ராகு மாறப்போகிறார், குரு மாறப்போகிறார். அதனால ஒரு வருஷத்துல ஒரு கிரகம் மாறினாலே 1000 பிரச்சனைகள். 3 கிரகங்கள் மாறினால் இருந்தாலும் இந்த மகா சிவராத்திரிக்கு நீங்க அச்சாரம் போடுங்க, நான் சொன்ன தீப தூபங்களை வச்சு வழிபடுங்க, அற்புதமான பலன் கிடைத்தே தீரும். ஓகே சார், மதுரையிலேருந்து சுரேஷ் பாபு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். சுரேஷ் பாபு, யாருக்காக கேட்க போறீங்க? சொல்லுங்க மேடம். யாருக்கு கேட்க போறீங்க? பையனுக்கு மேடம். பையன் டீடைல்ஸ்லாம் கொடுங்க சார். பையன் பேரு பிரபு. ஓகே. 24/8/1995 மேடம். ஓகேங்க. டைம்ங்க? ஹலோ மேம், பிரபு. டைம் நேரம். ஹலோ, எத்தனை மணிக்கு பிறந்தாங்க சார்? காலையில 5 மணிக்கு, 6:05 வேலைக்கிழமை. வெரி குட். இவர் பேர் என்னங்க? பிரபு. ஓகே, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பான், புத்திசாலியானவனா பவியனா இருப்பான். 2 சமாச்சாரத்துக்காக வந்திருக்கீங்க. 1 இவனது உத்தியோகமும், 2 திருமண வாழ்க்கையும். எப்படிப்பட்ட வாழ்க்கையும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் சார். ஒரு ரிகக்னேஷன் இல்லாத ஒரு வேலையா இருக்கு. நீங்க மதுரையில் இருக்கீங்களா? ஆமாம் சார். இமையில் நன்மை தருவார் கோவில் தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார். எங்க இருக்கு? அந்த போலீஸ் கேட்டாப்ல இருக்கு சார். கரெக்ட், சூப்பர். அந்த இமையில் நன்மை தருவார் கோயிலுக்கு காலையில 8 மணிக்கு இவனை கூட்டிக்கிட்டு போங்க. அங்க வாசப்படியிலேயே பால் விற்பாங்க, நாட்டு பால். இவன் கையால வாங்கி, உங்களால முடிஞ்சது ஒரு 100 ml கூட வாங்கி கொடுங்க, தப்பு கிடையாது. இவன் கையால வாங்கி காலையில 8 மணிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த அபிஷேகத்துல போய் கலந்துங்க. பன்னீர் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி இவனுடைய ஜாதகத்துக்கு ஒரு 3 வாரம் பண்ணுங்க. உத்தியோகம், திருமண வாழ்க்கை, வருமானம், நல்ல ஆரோக்கியம், இது 3மே கிடைக்கும். இம்மையில் நன்மை தருவார் கோவில், மறந்துடாதீங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். எடுத்த உடனே ஒரு லைன்ல காலர் இருக்காங்க சார், தொடர்ந்து பேசலாம். ஹரிஹரன் சென்னையில இருந்து இணைஞ்சிருக்கீங்க. சென்னையில எங்க இருந்து சார் பேசுறீங்க? ஓகே சார், நீங்க உங்களோட டீடைல்ஸ்லாம் கொடுங்க சார். யார் கேட்கணுமோ? இப்போ பொண்ணுக்கு தான் பேசணும் மேடம். கொடுங்க சார், டீடைல்ஸ் கொடுங்க. டேட் வந்து 17, பிறந்த டேட் வந்து 17/5/2006. பிறந்த நேரம் சார்? காலை 5:45 சார். சென்னை 51 ஆவடியில பிறந்தாங்க. பாப்பா பேர் என்னங்க? தனுஷ்கி சார். வா, பேரை பாருங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான். அகலமான நெற்றி, பெரிய கண்ணு, நீண்ட தோல், ரொம்ப தெளிவாக பேசுவா. எப்படி பேசுவா தெரியுங்களா? கேரக்டர் இந்த டிப்ளமேட்டிக்கான கேரக்டர். ஒரு ஆமா, ஒரு 18 வயசு 18 வயசு 9 மாசம் தான். ஆனா ஒரு டிப்ளமேட்டிக்கா நடந்துக்குவா. இவகிட்ட நீங்க ஆர்குமெண்ட்டே பண்ண முடியாது, தெளிவா இருப்பா. இவர் கூட என்ன தெரியுங்களா கேட்கிறாரு, இவ என்ன படிப்பா, எதிர்காலம் எப்படி அமையும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா, இதுதான் இவங்களுடைய கேள்வி. சார், என்னுடைய உதவி எங்கேயுமே வேணாம் சார். திங்கடூர் அப்படிங்கிற கோவிலும், அது நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது கூப்பிட்டு போங்க. சந்திரஸ்தலம், சந்திர மகாதசி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. தெளிவான சிந்தனை, எக்ஸாமில் வந்து வெற்றி பெறுறது நல்லாயிருக்கும். ஆனால் இன்னைக்கு ஒரு 3:30 மணிக்கு சிட்டிக்குள்ளே ஒரு கோயில் சொல்ல போகிறேன். தாலி சரடு வாங்கி வச்சிங்க, மஞ்சள் கிழங்கு வாங்கி வச்சிங்க. பிள்ளை வீட்டில் இருக்காளா? நான் சொன்னி முடித்த உடனே 4 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 4 மணிக்கு நிகழ்ச்சி முடிந்து பண்ண நான் சொல்கிற கோவிலுக்கு இந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த தாலி சரடு தானம் பண்ணுங்க, அற்புதமான பலன் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி ஹரிஹரன். நம்ம இந்த சிவராத்திரியில வந்து நீங்க சொன்னீங்க அபிஷேகம் பண்ணுங்க, கோவிலுக்கு போயிட்டு வாங்க, குடும்பத்தோட உட்காந்து எல்லாம் ஓகே சார். சில பேர்கிட்ட பண வசதி இருக்காரு, பணம் இருந்தாலும் உடம்பு ஒத்துழைக்காது, அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வீட்டில் இருந்தே என்ன பண்ணலாம் சார் சிவராத்திரி? இல்லை, உண்மையிலே இந்த கேள்வி நல்ல கேள்வி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவாமி ஊர்வலம் வர்றதே கோயிலை விட்டு எதுக்கு தெரியுங்களா? இயலாதவர்கள், முதியவர்கள், பெரியவர்கள், அவங்கெல்லாம் சுவாமி வந்து தரிசனம் பண்ணணும் சார். 2 காலும் இல்லை, அவங்கள கோயிலில் போய் நீங்கள் சுற்றிட்டு வாங்க சார், விளக்கு போடுங்க, நான் பண்ண முடியுமா? ஆனால் சுவாமியே என்ன பண்ணுறாருன்னா, நம்ம வீட்டு பக்கம் வரார். இவரை எடுத்துன்னு வந்து எதில் வந்து சுவாமி தரிசனம் பண்ணலாம். அப்படிப்பட்டவர்கள் இந்த மகா சிவராத்திரிக்கு என்ன பண்ணலான்னு கேட்குறார்.
சார் நீங்கள் கவலையே படாதீங்க சார். உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கும் மன ஆரோக்கியத்துக்கும் உங்கள் குழந்தைங்களாம் நல்லா இருக்கிறதுக்கும் உங்களுக்கு பணம் இல்லைன்னா கூட கவலை இல்லை சார். இறைவன் பணத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டான். தும்பப்பூ இருக்குது இல்லைங்களா, தயவு செஞ்சு உங்கள் வீட்டு தோட்டத்தில் பாருங்கள், இல்லைன்னா ரயில்வே கேட்டு ஓரத்தில் இருக்கும் தும்பப்பூ. அந்த தும்பப்பூ எப்படி வெண்மையாக இருக்கிறதோ அந்த வெண்மையை விரும்புவன் தான் மகாசிவன். இந்த மகா சிவராத்திரிக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த பூவை வாங்கிட்டு வந்து சொல்லி யாரையாவது அந்த பூவை எடுத்து கொடுங்க. ஒன்றும் கேட்டிங்கன்னா அதுக்கு பணத்துக்கு வேல்யூவே கிடையாது. அந்த தும்பப்பூ விலையே கிடையாது. யார் வேணாலும் போய் தும்பப்பூ எடுத்துகிட்டு வாங்கன்னா எடுத்துகிட்டு வருவாங்க. அதை ஒரு ஜாங்கிரி மாதிரி செஞ்சு அந்த சிவனுக்கு வந்து ஒரு கிரீடமாக போட்டு பாருங்கள். அதை விட வாழ்க்கையில் மகா சந்தோஷம் வேறு என்னங்க இருக்குது? செஞ்சு தான் பாருங்களேன். ஓகேங்களா? வாழ்க்கை வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்தது லலிதா, மயிலாடுதுறையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. லலிதா, யாருக்காக கேட்க போறீங்கம்மா? பையனுக்காக கேட்குறோம் சார். கொடுங்கம்மா, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 27/3/1995. எத்தனை மணிக்குமா? பகல் 12:05 சார். எந்த ஊரில்? இப்போ இருக்கிறது நாங்கள் கிராமம் மயிலாடுதுறை மாவட்டம் கோமல். திருமண வாழ்க்கையும் எதிர்காலமும் எப்படி அமையும் சார்? நாங்களும் எவ்வளோ கஷ்டப்படுறோம். திருமண வாழ்க்கையில் சில சிக்கல்கள் இருக்குது. ஒருத்தர் செவ்வாதோஷம் இருக்குங்கிறார், ஒருத்தர் இல்லைங்கிறார். அதை பட்டிமன்றம் வைக்கிறது பெரும் பிரச்சனையாக இருக்குது. அவனுக்கு உத்தியோகமாக ரொம்ப கஷ்டப்படுறான். இதில் இருந்து இவனுக்கு எப்படி வெளியே வர்றது அப்படின்னு. நீங்கள் மாயவரத்தில் இருக்கீங்களா? பக்கத்தில் ஏதோ கிராமம் சொன்னீங்களா, அது என்ன கிராமம்? கிராமம் கோமல் சார். ஓ, நீங்கள் சட்டநாதர் கோவிலில் இந்த பௌர்ணமிக்கு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணுவாங்க. இவரை தயவு செஞ்சு அந்த கோவிலுக்கு கூட்டு போங்க. இவர் நான் வர முடியாது அப்படின்னு சொன்னால் அவருடைய துணியை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் போங்க. அங்கே ஒரு மை கொடுப்பாங்க. அந்த மையை வாங்கிட்டு வந்து இவருக்கு நெத்தியில் வைங்க. அது மட்டும் இல்லை, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தாலி சரடும் அந்த கிழங்கு மஞ்சளும் தானம் பண்ணுங்க. நல்ல உத்தியோகம், திருமண வாழ்க்கை அமையும். வாழ்க்கை வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி லலிதா சார். என்ன 3:30 ஆயிடுச்சு சார். அப்படியா? சாரி. நான் அந்த கோயில் சொன்னேன் இல்லைங்களா? என் அன்பு நேயர்கள் அத்தனை பேருக்கும் இது மகா சிவராத்திரி காலம். இதில் நீங்கள் கருட வாகனம் அப்படின்னு கேள்விப்பட்டீங்கன்னா உங்கள் மனசில் என்ன ஞாபகம் வரும்? பெருமாள் உட்காந்துருவது தானே ஞாபகம் வரும். ஆனால் திருநிறை செல்வி மகாலட்சுமி, அவளுக்கு கருட வாகனம் இன்னைக்கு. ஓகே. எங்கே தெரியுங்களா? டி நகரில் பிரம்மோற்சவத்தில் இன்னைக்கு சுவாமிக்கு பத்மாவதி தாயாருக்கு கருடோற்சவம். கருட உற்சவம். சுவாமியை வந்து எல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்க்காததா? பெருமாளை பார்த்துருப்பீங்க, தாயாரை பார்த்துருப்பீங்க, கீழ் திருப்பதியில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே வந்து இன்னைக்கு கருடோற்சவம். கருடன் மேலே வந்து அம்பாள் தாயார் வந்து வராங்க. இது ஒரு அற்புதமான காலம். இன்னைக்கு சனிக்கிழமை. இந்த காலகட்டத்தில் தயவு செஞ்சு திருமண தடை உள்ளவர்கள், குழந்தை பாக்கியம் தட்டுபவர்கள், அதே நேரத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை வேண்டுபவர்கள், வாழ்க்கையில் சந்தோஷம் வேணுங்கிறவங்க, வேலை வாய்ப்பு வேணுங்கிறவங்க, இந்த நவமியில் வந்து மகாலட்சுமிக்கு நம்ம சில தானங்கள் கொடுக்கறதுங்கிறது ரகசிய தானங்கள். அந்த தாலி சரடுலையும் மஞ்சளையும் அவள் வாசம் செய்கிறாள், மங்களத்தை தருகிறாள். அதனால சுவாமி வந்து புறப்படும் போது 7 மணிக்கு தான் நினைக்கிறேன். டிடிடிக்கு இது பக்கத்துலேயே இருக்குது நம்ம இதில். அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க கையால் தானம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா குழந்தைங்களை நினச்சி நீங்கள் தானம் பண்ணுங்கள். வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இருக்காங்கன்னு வச்சிங்களேன், உடனே ஃபோன் பண்ணி அவங்க நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் சுவாமி புறப்பாடு ஆகும்போது தானம் பண்ணுங்கள். 7 மணிக்கு சுவாமி புறப்பாடு. எவ்வளோ கிழங்கு சார்? 1 கிலோ அந்த மாதிரியா? எங்களால் எவ்வளவு முடியும்? என்னால் ஒன்றும் முடியாது சார். ஒரு தாலி சரடு, ஒரு கிழங்கு பரவாயில்ல. ஓகே. இல்லை சார், எனக்கு பண வசதி இருக்கு. மங்களத்தை அருள்பவள் மகாலட்சுமி. அப்படிப்பட்ட அவளுடைய கருட வாகனம் நீங்கள் பார்க்கறது மகா புண்ணியம். நவமியில் வந்து லக்ஷ்மிக்கு அபிஷேகம், லக்ஷ்மிக்கு தானம் மிக பிரீத்தி. அதை செய்யும்போது இன்னும் கேட்டிங்கன்னா அதில் ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மஞ்சளை சந்தனத்தில் தோச்சி தானம் பண்ணும்போது இன்னும் பலன் இரட்டிப்பாக இருக்கும். 4 மணி வரைக்கும் ப்ரோக்ராம் பாருங்கள். அதுக்கப்புறம் குடும்பத்தோடு கிளம்பி ஜாமூரில் போய் டி நகரில் போயிட்டு வெளியே உட்காந்து எல்லாரும் தியானத்தில் கொஞ்சம் உட்காந்து என்னுடைய தாயாரினுடைய அழகை பாருங்கள், அவளுடைய அன்பை பாருங்கள்,
அவளுடைய கடாட்சத்தை பாருங்கள். மகாலட்சுமி கடாட்சம் எப்படி தெரியுங்களா? இப்போ நம்மளாம் டிவியில் பார்க்குறோம், நேர் பார்வை பார்க்குறேன். நீங்கள் என்ன பார்க்குறீங்க, சைடில் இருந்து பக்கத்தில் உட்காடுறீங்க பார்க்குறீங்க. ஆனால் அவள் எப்படி பார்ப்பா தெரியுங்களா? கடைக்கண் பார்வை. இந்த பார்வை 2 கண்களுமே இப்படி மட்டும்தான் பார்க்கும். அந்த கடைக்கண் பார்வையில் பார்த்தாலே குடும்பத்தில் அஷ்டலட்சுமிகள் வந்து சேரும். அந்த கடைக்கண் பார்வை போய் வாங்கிக்கங்க. நாங்கள் எவ்வளவுதான் உங்களுக்கு பரிகாரங்கள் சொன்னாலும் இப்படிப்பட்ட சனிக்கிழமை நவமி திதி இப்படிப்பட்ட கருட வாகனம் தாயாருக்கு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். பெருமாளுக்கு கிடைக்கும். நீங்க சொல்ல சொல்ல எனக்கு இப்ப கோவிலுக்கு போகணும் போல. தப்பு ஒன்றும் இல்லை. இப்போ நிகழ்ச்சி வந்து 4 மணிக்கு நான் கரெக்டாக முடிச்சிடுறேம்மா. நீங்கள் அப்படியே நேராக கிளம்பி போயிட்டு எங்கள் அம்மாவை போய் பாருங்க, உங்கள் கோரிக்கையை வேண்டிங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். ஷோபா சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. ஷோபா, யாருக்கா கேட்க போறீங்கம்மா? ஹலோ, வணக்கம்மா ஷோபா, சொல்லுங்க. வணக்கம். நான் வந்து என் சன்னுக்காக பேசுறேன். டேட் ஆஃப் பர்த் வந்து 29/8/93. எத்தனை மணிக்கு? நைட்டு 8 o'clock. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சென்னையில திருவோண நட்சத்திரம். சென்னையில எங்கம்மா இருக்கீங்க? சென்னையில எங்க இருக்கீங்க? சீக்கிரம் பேசுங்க, சீக்கிரம் பேசுங்க, சீக்கிரம் பேசுங்க. சென்னை. திருமண வாழ்க்கையும் எதிர்காலமும் எப்படி அமையும் அப்படிங்கறதா உங்களது கேள்வி. இவங்க ஜாதகத்துல திருமண வாழ்க்கை பாதிக்கும். இவங்க ஜாதகத்துல ராகு தசை நடத்திட்டு இருக்கிறதுனால ஒரு முறை திருநாகேஸ்வரமும் திருப்பாம்புரம் இந்த 2 கோவில்ல ஏதோ ஒரு கோவில் போயிட்டு வாங்க. அதுலயும் இந்த வஸ்திர தானம் செய்யும் போது திருமண வாழ்க்கை நல்லபடியா அமையும். ஒரு ஆங்ஸைட்டி தானேங்க, எனக்கு லைன் கிடைச்சிருச்சு. ஸோ அதனால அந்த அம்மா பாவம் என்னுடைய மகனுக்கு எப்படிங்க திருமணம் நல்லபடியாக முடியுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏங்க நான் இப்போ தான் தாயாருக்கு சொல்லி விட்டுருக்கேன், உங்கள் மகனை கூட்டுக்கிட்டு கிளம்புறதா இருந்தால் கிளம்புங்க. அப்படி இல்லைன்னா திருப்பாம்புரம் திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க. 3 ஜாதகம் வரும். வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. வாழ்க்கை வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி ஷோபா. அடுத்ததாக வசந்தாமணி கோவையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. வசந்தாமணி, யாருக்காக கேட்க போறீங்கம்மா? பொண்ணுக்காகங்க. கொடுங்கம்மா, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 23/5/1989. எத்தனை மணிக்குமா? எத்தனை மணிக்குமா? காலையில் 7:05. ஓகே. பாப்பா பேர் என்ன? பேர் பாலாமணிங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காளே. உடல் ஆரோக்கியம் பாதிக்கும், திருமண வாழ்க்கை பாதிக்கும், மிக புத்திசாலியானவள், எல்லாம் கரெக்டு. ஆனால் இவளுக்கு எல்லாமே பிரச்சனையில் வச்சுக்கிட்டு இருக்காளே. கோட்டை அப்படின்னு உங்கள் கோயம்புத்தூர்லேயே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு சிவன் கோவில், அற்புதமான கோவில். இந்த வலம்புரி சங்கு இருக்கு இல்லைங்களா? இந்த வலம்புரி சங்குனால சுவாமிக்கு பன்னீர் அபிஷேகம், தண்ணீர் அபிஷேகம், பால் அபிஷேகம் அதை பண்ண சொல்லுங்க. முகத்துல தண்ணி தெளிங்க. முதல்ல பீட விலகும், சந்திர மகாதிசை மன சஞ்சலம் போகும், மனக்குழப்பம் போகும். அந்த ஈஸ்வரனே இவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் உடல் ஆரோக்கியத்தையும் திருமண வாழ்க்கையில நிம்மதியும் தருவார். வாழ்க்கை வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி வசந்தாமணி. நம்ம இந்த சிவராத்திரி பத்தி பேசிட்டு இருக்கோம் சார். நிறைய விஷயங்கள் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இந்த தியானம் அது எந்த அளவுக்கு சிவராத்திரியில வந்து ரொம்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வில்வம்னு ஒரு இலை இருக்கு, மகாவில்வம்னு ஒரு இலை இருக்கு. இந்த 7.5 சனி நடக்கிறவங்க வரப்போகுது, அடுத்த மாதம் வரப்போகுது சார், அடுத்த மாதம் எனக்கு 7.5 சனி ஆரம்பம், அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த மகா வில்வத்தை வச்சு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணலாம். அந்த மகா வில்வத்தினால அலங்காரம் செய்யலாம். மகா வில்வத்தினால வந்து நீங்கள் சுவாமிக்கு மாலை போடலாம். ஆனால் மறுநாள் எடுத்து இதெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க. ஓகே. இதெல்லாம் நல்ல ஒரு 15 நாள் வெயிலில் வந்து காய வைக்கணும். எதை? வில்வத்தை. கரெக்ட். அதை காய வச்சுட்டு என்ன பண்ணணும்னா அது அப்படியே காஞ்சி சருகா போயிடும். அதை நல்லா பஸ்பமாக்கி பச்சை கற்பூரம், கற்பூரம் எல்லாம் போட்டு பஸ்பமாக்கி வில்வ குடியில் அந்த பஸ்பத்தை வச்சுக்கணும். அதை நோயுற்றவர்கள், உடல் ஆரோக்கியம் அடிக்கடி குன்றி இருப்பவர்கள், வருமானம் பாதிக்கப்படுவர்கள், கோர்ட்டு கேஸுன்னு அலையிறவங்க, அவங்க எல்லாருமே அந்த விபூதியை வச்சுக்கிட்டு போனாங்கன்னா ஜெயம் உங்கள் பக்கம்தான்.
இந்த மகா சிவராத்திரியில நீங்க அதை மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப அற்புதமான காலம். ஓகே. ஸோ வில்வத்துக்கு வந்து அவ்வளோ அம்மா, வில்வத்துக்கு நான் ஏதாவது சொன்னால் நம்ம நேயர்கள் வந்து ஏடா உடம்பு பண்ணிடுவாங்க. ஏன்னா நேரில் வரும்போது நான் ஒரு 3-4 வாட்டி சொல்வேன். வில்வத்தை வந்து ஒரே ஒரு இலை சாப்பிட்டா போதும், அவ்வளோ பெரிய ஔஷதம். நீங்கள் சின்ன அதுக்குன்னு சுகர் இருக்கவங்க, பிபி இருக்கிறவங்க டாக்டர் அட்வைஸ் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. அப்புறம் நீங்கள் பாலகிருஷ்ண ரெட்டியார் தான் சொன்னார் நான் சாப்பிட்டேன்னு சொல்லக்கூடாது. எல்லாமே உங்கள் உடம்புக்கு அது ஏற்றுக்குமா? உங்கள் உடல்நிலையில் ஏற்கனவே மருந்துகள் நம்ம என்ன சாப்பிட பயன்கள் சார் சாப்பிட்டா? உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, சிந்தனை தெளிவாகும். ஓகே. சித்தமெல்லாம் சிவமயம். எப்பவுமே சிவ ஜோதியாகவே இருப்பீங்க. நீங்க இந்த மாதிரி சிவ மந்திரம் சொல்றவங்க, சிவ பூஜை செய்யறவங்க, மகா சிவராத்திரி பூஜை செய்யறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க உருவமே சிவரூபமாக இருப்பாங்க. எதுலையுமே ஒரு ஈடுபாடு இல்லாத, இந்த பூலோகமே இவங்களது வாழ்க்கையாக ரொம்ப அற்புதமாக வாழ, தனக்காக இல்லாமல் பிறருக்காக வாழ்வாங்க. அப்படிப்பட்டவங்க. ஓம் நமச்சிவாய அப்படின்னா பஞ்சாட்சரத்தை வந்து சொல்கிறவங்க. அந்த பஞ்சாட்சரம் மந்திரம் சொல்பவங்களே எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும், தீர்க்கமான கண்களாக உடையவர்களாக இருப்பாங்க. ஓகே, சூப்பர் சார். ஓகே, ஒரு காலர் வந்து லைனில் இருக்காங்க, பேசலாம். நாகேந்திரன் திருநெல்வேலியிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. யாருக்கா கேட்க போறீங்க நாகேந்திரன்? என் பொண்ணுக்கு 2 பொண்ணுக்கும் கேட்கணும் மேடம். ரொம்ப நாள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், உங்கள்கிட்ட தொடர்பு பார்த்துக்கிட்டு இருக்கேன், கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. சூப்பர் சார். நீங்கள் தொடர்ந்து சார் கிட்டக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க, ஒருத்தருக்கா கொடுங்க, சார் சொல்லுவார். டேட் ஆஃப் பர்த் கொடுங்க சார், சீக்கிரம் கொடுங்க. சொல்லுங்க சார். ஐயா வணக்கம் ஐயா. பெரிய பொண்ணு வயசு 11/6/2003, மகர ராசி, மகர லக்னம், அவிட்ட நட்சத்திரம். எத்தனை மணிக்கு இருங்க எத்தனை மணிக்கு பிறந்தாங்க? இரவு 9:25. 9:25. ஆமா சார். சரிங்க. இவங்க ஜாதகத்துல எப்படிப்பட்ட எதிர்காலம், எப்படிப்பட்ட வாழ்க்கை, எப்படிப்பட்ட திருமணம் அமையும் அப்படிங்கிறது உங்க கேள்வி. உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கும். எந்த ஊர்ல இருக்கீங்க? திருநெல்வேலியில இப்போதைக்கு இருக்கிறோம். திருநெல்வேலி டவுனா ஊருக்குள்ளையா? திருநெல்வேலி தச்சநல்லூர் சிட்டிக்கு முன்னாடி. கவலையே படாதீங்க, காந்தி மதியை பிடிங்க. காந்தி மதியை விட மிகப்பெரிய அவ்வளோ விடுவா அந்த அம்மாவை போய் பிடிங்க. அதுவும் இந்த காலகட்டத்தில் மகா சிவராத்திரிக்கு தயவு செஞ்சு இந்த பிள்ளை கையால் வாங்கிட்டு போயிட்டு வெள்ளை ஆடை வஸ்திரம், அம்பாளுக்கு வந்து நல்ல புடவை, உங்களுக்கு உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கி கொடுங்க. 4 கால பூஜை பண்ணுவாங்க, அதில் எந்த கால பூஜையில் ஃப்ரீயாக இருக்கோ அதை எதுவுமே பண்ணுங்க. உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, சந்தோஷம், நல்ல உத்தியோகம், இது அத்தனையும் அமையும். 2வது குழந்தை கொடுங்க. 2வது பொண்ணு ஆதித்யா, பேரு ஆதித்யா. 2003, அதாவது 18 3வது மாசம் 2003 மதியம் 1:05, செவ்வாய் மதியம் 1:05. ஓகே. இந்த பெண்ணுக்கு உத்திர நட்சத்திரம், கன்னி ராசி. கரெக்டா? கரெக்ட். ரொம்ப நல்ல படிப்பாளே. என்ன படிச்சிருக்கா? பிகாம் முடிச்சு அடுத்து MBA போடணும்னு இருக்கா. ஃபர்ஸ்ட் கிளாஸை படிப்பா. வெளிநாட்டு யோகம் உண்டு, நல்ல வெளிநாட்டு மாப்பிள்ளை வருவார். அற்புதமான பெண்ணு. முகத்துல ஒரு மச்சம் இருக்கா? அடிப்பட்ட தழுவோ மருவோ மச்சமா இருக்கா? இதுக்கு தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணணும்னா தும்பப்பூவும் இந்த பெண்ணுக்கு வில்வ இலையும் வாங்கி கொடுத்து சிவராத்திரிக்கு அந்த காந்திமதி கோவிலில் கொடுக்க சொல்லுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தீப தானம் பண்ணுங்க. இந்த 2 குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் பண்ணுங்க. சார் என்னால் நடுநிசையிலலாம் போக முடியாது சார் அப்படின்னா முதல் காலத்திலேயே பண்ணிடுங்க, இல்லைன்னா மறுநாள் காலையில் போய் பண்ணுங்க. பண்ணி தான் பாருங்களேன். இது கிடைக்கும், அது கிடைக்கும், எது கிடைக்கும் நீங்கள் சொல்லுங்கள். வாழ்க்கை வளமுடன். ஆல் தி பெஸ்ட். உடனே நிறைய காலர்ஸ் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு நான் அவங்க கிட்ட லைனுக்கு வரேன். விக்னேஷ் சென்னையிலேருந்து இணையறீங்க. விக்னேஷ், யாருக்காக கேட்க போறீங்க? ஹலோ, வணக்கம் விக்னேஷ், யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான். உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க சாருக்கு. விக்னேஷ், நேம் வந்து விக்னேஷ், 99, டேட் ஆஃப் பர்த் 22/12. எத்தனை மணிக்கு பிறந்தீங்க? 8:30 மணிக்கு சார். காலையிலையா? எந்த ஊர்ல? குடுவாஞ்சேரி சார். இப்போ எங்க இருக்கீங்க? எனக்கு
என்ன சார் புரியல? 22/12/1999. ஓகே ஓகே. மிருகசீரிட நட்சத்திரம், மிதுன ராசி, கரெக்ட்? 8:30 மணிக்கு சார் காலையில. ஓகே. உங்களுடைய வேலையும் எதிர்காலமும் எப்படி அமையலாம்? நான் மேற்கொண்டு படிக்கட்டுமா சார், இல்லை வெளி மாநிலமோ வெளி ஊரோ நான் போட்டுமா? எனக்கு ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்குமா? எனக்கு எதிர்பார்த்த அந்த உத்தியோகத்தில் படிப்போம் நல்லபடியாக முடிப்பேனா? இதுதான் உங்கள் கேள்வி, கரெக்டா? நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். விக்னேஸ்வரன் விநாயக பெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இது மகா சிவராத்திரிக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வஸ்திர தானம் உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோவிலில், இந்த பாருங்க நிறைய ரஷ் சேர்கிற கோவில்களை போய் நீங்கள் தான தர்மங்கள் பண்ணுறதை விட ரொம்ப கிராமத்தில் இருக்கிற கோவிலில் போயிட்டு சுவாமிக்கு வஸ்திரம் வாங்கி கொடுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும், என்னால் ஒன்றுமே பண்ண முடியலன்னா நீர் இறைச்சி கொடுங்க, கிணத்துல இருந்து நீர் இறைச்சி கொடுங்க. 4 இதுக்கும் நீங்கள் பண்ணிங்கனாலே அது ரொம்ப அற்புதமான பலனை தரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி விக்னேஷ். விக்னேஷ், நீங்கள் வந்து பேசும்போது லைனில் பேசிக்கிட்டே அந்த டிவியை பார்த்துக்கிட்டே பேசியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் திருப்பி சொன்னதே டீட்டெயில்ஸை சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ நேர்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான், ஆஸ் யூஷுவல் நாங்கள் சொல்கிறது தான். நீங்கள் கால் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி கிடைக்குது அப்படின்னா அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. கால் கிடச்சிருச்சுன்னா ஒன்ஸ் அந்த மியூட் பண்ணிவிடுங்க. டிவியை மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கான விடை தெரியணும்னா நீங்கள் டிவியை ஃபுல்லாக மியூட் பண்ணிவிட்டு எங்கள் கிட்டக்க பேசுங்க. ஓகே, அடுத்த லைனுக்கு போகலாம். நம்ம தனலட்சுமி விஜயவாடாலேருந்து இணைகிறீங்க. யாருக்காக கேட்க போகிறீங்க தனலட்சுமி? கொடுங்கம்மா, அம்மா கொடுங்கம்மா தனலட்சுமி. சொல்லுங்க சார். 9/6/98. எத்தனை மணிக்குமா? நைட்டு அது எத்தனை மணி ஐடியா இல்ல. நான் உசிலம்பட்டியில பிறந்தது, மதுரை உசிலம்பட்டி. எங்க இருக்கீங்க நீங்க? நாங்க ஆந்திராவில் இருக்கோம் சார். ஆந்திரால அங்கதான். ஆந்திரால எங்க இருக்கீங்க? விஜயவாடா பக்கத்துல. விஜயவாடா பக்கத்துல எங்க சொல்லுங்க, பரிகாரம் சொல்லணும்ல. விசில்பேட்டை. வெரி குட். இது யாருடைய ஜாதகம்? என் பையனோட ஜாதகம். 2 சமாச்சாரத்துக்காக ஃபோன் பண்ணியிருக்கீங்க. 1 உத்தியோகம், 2 திருமண வாழ்க்கை. சார் இவனுக்கு நல்ல பெர்மனன்ட் வேலை கல்யாணம் 2. அதை தான் இப்போ நானும் சொன்னேன். பெர்மனன்ட் உத்தியோகம் எப்போ கிடைக்கும், நல்ல ஆயுள் ஆரோக்கியம் இவனுக்கு எப்போ அமையும், திருமண வாழ்க்கை எப்படி அமையும்? நம்ம விஜயவாடாவினுடைய மகாராணி யாருமா? கனவு இருக்குமா? ఆ ఊరికి వెళ్ళండి. ఆ ఊరికి వెళ్తే పౌర్ణమి రోజుల ఆ అమ్మని మీరు తోళ్ళ పెట్టి సుమంది తింటే ఇతడికి పెళ్లి జరుగుతుంది, పని దొరుకుతుంది, అన్నీ జరుగుతుంది. ఆ అమ్మకు పైన నేను కనక దుర్గమ్మ ఉంది. ఆ అమ్మని పోయి చూడండి శుక్రవారం, ఓకేనా? లేదంటే పౌర్ణమి. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். எனக்கு நல்லா புரிஞ்சுது சார் நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு. ஆன்மீகம் என்பது மொழி தேவையில்லை, எல்லாமே புரியும். ஆன்மீகத்துக்கு மௌனமாக இருந்தாலும், நீங்கள் ஏதோ ஒரு கேள்வி கேட்கணும்னு துடிச்சிட்டு இருக்கீங்க, மௌனமாக இருந்தாலும் புரியும். அதுதான் ஆன்மீகம். ஓகே, நான் மௌனம் அப்படின்னு என்னோட கேள்விக்கு வரேன். தியானத்தை பற்றி லாஸ்ட் டைம் கேட்ட நீங்கள் வில்வத்தை பற்றி சொன்னீங்க. சரி, ஓகே. எனக்கு இப்போ தியானம் எவ்வளோ நேரம் சார் செய்யலாம் அன்னைக்கு மகாசிவராத்திரி? முதல்ல அந்த தியானத்தில் உங்களுடைய கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது. நான் எந்த அளவுக்கு அதை தாங்குவேன் அப்படின்னு இருக்குது. நான் வேணா இப்போ ப்ராக்டிக்கலாக உங்களை காமிக்கிட்டுமா? என்னுடைய அன்பு நேயர்கள் அத்தனை பேரும் கொஞ்சம் டிவியை பாருங்கள். தியானம்னா என்ன ப்ராக்டிக்கலாக பார்ப்போமே. என்ன ஒரு நிமிஷம் பார்க்க முடியுமா? உங்களை பார்த்துன்னு தானே சார் இருக்கேன், இப்போ பார்க்கணும். ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட். பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். இந்த நிகழ்ச்சியில் இருக்கிற தந்தி டிவி நேயர்கள் அத்தனை பேரும் உலகம் முழுவதும் நம்ம டிவியை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகே. பக்கத்தில் எதுனா சத்தம் வந்ததை கேட்டிங்களா? இல்லை சார். ஏன் என்னை மட்டும் பார்த்துருந்தீங்களா? எஸ், ஃபோக்கஸ். அவங்க எல்லாம் டிவியை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்களா? இருக்கலாம். அப்போ டைவர்ஷனே இல்லை இல்லைங்களா? எந்த ஒரு எதிர்பார்ப்பும், குடும்ப பிரச்சனை, பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, கிரக பிரச்சனை, ஜோதிட பிரச்சனை. சார் எனக்கு நிமிடம் ஜோதிடம் போய்கிட்டு இருக்கு, அதை பார்க்கணும், ஜாதகம் கேட்கணும், எதை பற்றியும் பிரச்சனை இல்லை. இதுதான் தியானம். ஓ சூப்பர் சார். எந்த டைவர்ஷனும் இல்லாமல் நீங்கள் என்ன பார்க்குறீங்க பாருங்க. எந்த டைவர்ஷனும் ஒருமுகப்படுத்தி உங்கள் சிந்தனையை நீங்கள் காமிச்சிங்க பாருங்க. ஆனால் தந்தி டிவி எனக்கு கொடுத்துருக்கிற 1 செகண்டில் நான் உங்களுக்கு செலவு பண்ணேன். இதையே 1 மணி நேரமாக நான் கொடுத்துருந்தா
அந்த தியானம் எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும், அதுதான் தியானம். சூப்பர் சார். தியானத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ லைனில் வந்து காலர் வந்துட்டாங்க, பேசலாம். ஈரோட்லேருந்து சின்னசாமி பேசுகிறீங்க. சின்னசாமி, யாருக்காக கேட்க போகிறீங்க? அம்மா ஐயாட்ட கொடுங்க ஐயா. ஐயா வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் ஐயா. என்னுடைய பேர் வந்து சின்னசாமிங்க. 23/4/1961ங்க. எத்தனை மணிக்கு? ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:14 வெரி குட். இப்போ எங்கே இருக்கீங்க? பெருந்துறைங்க, ஈரோட்டு பக்கத்தில் உள்ள பெருந்துறையில் இருக்கிறேங்க ஐயா. அடேங்கப்பா. பூச நட்சத்திரம், கடகராசி. முதல்ல உங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் பணப்பிரச்சனையும் மனப்பிரச்சனையும் உங்களுக்கு கடந்த 4 வருஷமா படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு எப்பதான் சார் விடுதலை காலம் வரும்? என் வயசு பார்த்தீங்களா சார்? சார் எனக்கு கௌரவம் பாதிக்கப்படாது இல்ல? இந்த ஒரே கேள்விக்கு தான் நீங்க தவம் கடந்தீங்க. சார் 29/3 நம்ம தந்தி டிவியில கூட சனி பெயர்ச்சி பத்தி பேச போறோம். அன்னையிலிருந்து உங்களுக்கு விடுதலை காலம் ஆரம்பம். இவருக்கு அஷ்டம சனி முடியுது. தொழில், வருமானம், உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, சந்தோஷம், யூரினரி ப்ராப்ளம் வராம பாத்துங்க. நிறைய தண்ணி குடிங்க. நான் சொன்னது சாதா தண்ணி. நிறைய தண்ணி குடிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கன்சியூம் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. உங்க மார்ச்சில் இருந்து உங்களுக்கு விடுதலை காலம் வரும். அற்புதமான வாழ்க்கை வரும். வாழ்க்கை வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி சின்னசாமி. ஓகே, நம்ம தியானத்தை பற்றி பேசணும். நீங்கள் அதுக்கு அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. எங்கே தியானம் செய்வது உகந்தது? இப்போது நீங்கள் கேமரா முன்னாடி உட்காந்து நான் கொடுத்துட்டு இருக்கிற ப்ரோக்ராம்லேயே பாதியில் வந்து நம்ம தியானம் பண்ணோம். தியானம் பண்ணுறதுக்கு இடமே தேவையில்லை. ஆனால் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். நான் ட்ரெயினில் போகிறேன் சார், நான் பாட்டு தியானம் பண்ணிகிட்டே போனேன் சார், எதிரில் வந்து எனக்கு தெரியாதுன்னா அது தப்பு. பாதுகாப்பாக இருக்கணும், ஆன்மீக இடமாக இருக்கணும். எந்த இடமாக இருந்தாலும் ஏகம் பரம், ஏகமாக அந்த முகத்தை திருப்பணும். அந்த முகத்தை ஏகமாக திருப்புறதுக்கு தான் மகா சிவராத்திரி. மறுநாள் காலையில் பார்வதி திருமணம். நிறைய பேர் மகா சிவராத்திரியோட முடிச்சிடுறீங்க. மறுநாள் உங்களுக்கு பார்வதி திருமணம். திருமணம் ஆகாதவர்கள் வீட்டில் வந்து நிறைய செவ்வாய் தோஷம், நாகதோஷம், பித்ருதோஷம்னு சொல்லி உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை உள்ளவர்கள் அத்தனை பேரும் அந்த பார்வதி திருமணம் மகா சிவராத்திரிக்கு போனாங்க இல்லையா, அந்த டயர்டு பார்வதி கல்யாணம் போகிறதே கிடையாது. தயவு செஞ்சு போய் பாருங்க. அற்புதமான வாழ்க்கை வரும், நல்லா இருக்கும். இதெல்லாம் பெரியவங்க ஏன் வச்சாங்கன்னா அவங்க செஞ்சாங்க, ஜெயிச்சாங்க. அதே மாதிரி பின்னாடி வர்ற சந்ததிகள் நீங்களும் ஜெயிக்கணுங்கிறதுக்கு தான் இந்த பூஜை புனஸ்காரங்கள். ஓகே சார். விஜயலட்சுமி கடலூர்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க. ஏற்கனவே அவங்க வந்து கட் ஆயிடுச்சு லைன். இப்போ செகண்ட் டைம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். விஜயலட்சுமி, யாருக்கா கேட்க போறீங்கம்மா? நீங்க வேற ஒன்றும் இல்லை, இப்போ லக்ஷ்மிக்கு ஒரு பரிகாரம் சொன்னேன் இல்லைங்களா, அதனால விஜயலட்சுமி வெற்றியோட வந்திருக்காங்க. வாங்கம்மா, சொல்லுங்கம்மா. யார் கேட்க போறீங்கம்மா? சார் வணக்கங்க சார், நான் நெய்வேலியிலேருந்து விஜயலட்சுமி பேசுறேங்க சார். சொல்லுங்கம்மா, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. பையனுக்காக கேட்குறேங்க சார். 18/6/2000 இரவு 1:15 சார். வெரி குட். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். வெரி குட். எப்படி சமாளிக்கிறீங்க இவனை? அதாவது சார் படிப்பு இவனுடைய ஜாதகத்துல மேற்கொண்டு படிக்கலாம். இவனது ஜாதகத்துல 24 வயசு 8 மாசம் மேற்கொண்டு படிக்க சொல்லுங்க. ஊர் விட்டு ஊர் அனுப்புங்க. வெளி மாநிலம் எங்கேயாவது போறான், இல்லை சென்னைக்கு போறான் அப்படின்னா போங்க. சைட்ல வேலை கிடைக்கும். இவன் கையில சூரிய ரேகை இருக்கு. சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லுங்க. இவனால முடிஞ்ச வரைக்கும் பால் தானம் பண்றது. ஒரு கோவில் இருக்கு உங்க பக்கத்து ஊர்லயே இருக்குன்னா இரவுல வந்து அந்த சுவாமிக்கு போய் பால் வந்து சுண்ட காய்ச்சி ஏலக்காய் போட்டு குங்குமப்பூ போட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த பாலை தானம் பண்ண சொல்லுங்க. முதல்ல உத்தியோகம், படிப்புல மேற்படிப்பு, திருமண வாழ்க்கை, இது அத்தனையும் கிடைக்கும். ஏன்னா அவங்க அம்மா விஜயலட்சுமி இவனுக்கு விஜயம் வந்தே தீரும். வாழ்க்கை வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி விஜயலட்சுமி. அடுத்ததாக லதா அம்பத்தூர்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க. நீங்க தொடர்ந்து சார் கிட்ட யாருக்கு கேட்கணுமோ பேசுங்க. ஹலோ மேடம். சொல்லுங்க லதா. சார் என்னோட தம்பிக்காக கேட்கணும் சார். கொடுங்க. ஹலோ சொல்லுங்க. 8/11/83 செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணி. வெரி குட். இப்போ எங்க இருக்கீங்க? இங்க அம்பத்தூர்ல தான் சார் இருக்கோம். இவர் பேர் என்ன? இவர் பேர் சுரேஷ்குமார். ரொம்ப கஷ்டப்பட்டவனா இருக்கானே, தகப்பனாலையும் பிரயோஜனம் இல்ல. மேரேஜ் ஆகல சார்.
தகப்பனாலையும் பிரயோஜனம் இல்லை. 2 கை 2 கால்கள், நல்ல பையன், அன்பானவன். நீங்கள் இப்போ அம்பத்தூரில் தானே இருக்கீங்க? ஆமா ஆமா சார். மணி 3:55 தானே ஆகுது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் என்னுடைய ப்ரோக்ராம் பாருங்கள். ஒரு 11 தாலி சரடு வாங்கிக்கோங்க, கிழங்கு மஞ்சள் வாங்கிக்கோங்க, நேராக கிளம்புங்க. மகாலட்சுமி கருட வாகனத்தில் போய் பார்த்துட்டு தானம் பண்ணிட்டு வாங்க. 3 ஜாதகம் வரும், எடுத்துட்டு வாங்க, பொருத்தம் பார்த்து தரேன். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி லதா சார். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கோம். மகா சிவராத்திரி வர வாரம் ஆரம்பிக்குது. ஸோ 2 வாரமாக இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் தான் நேயர்களுக்கு சொல்ல விரும்புவது? என்னுடைய அன்பு நேயர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், மகாதிசைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் எப்படி வெளியே வரணும், கட்டங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறதான் இந்த நிகழ்ச்சி. உங்களை பற்றி பேசுகிற தகுதியோ உரிமையோ எனக்கு இல்லை. ஆனால் இந்த ஜாதகத்தை பற்றி நான் பேசி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு நான் வழிகாட்டுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு பாட்டி சொன்னான், அவ்வை பாட்டி சொன்னான். அப்படித்தான் நீங்கள் எல்லாரும் இந்த கோவில்களுக்கு போகணும். இந்த மகா சிவராத்திரிக்கு நான் சொன்ன மாதிரி வில்வ இலையும் தும்பப்பூவும் சுத்த நீர்னால் அபிஷேகம் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் 4 கால பூஜையில் ஏதாவது ஒரு காலம் நீங்கள் குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. ரொம்ப ரஷ் இருக்கிற கோவிலில் போயிட்டு நீங்கள் முட்டி மோதிட்டு இருக்கிறத விட கிராமத்தில் போயிட்டு சிவபெருமானை பாருங்கள். லிங்கோத்பவனாக நீங்கள் எல்லாரும் அவரை தரிசனம் பண்ணோம். அடுத்த மாதம் நடக்கக்கூடிய அந்த 3 பெயர்ச்சிக்கு இதுவே அச்சாணியாக அச்சாரமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த 2 வாரம் செலவு பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நடக்கக்கூடிய கருட சேர்வைக்கும் போயிட்டு வாங்க. சார், நம்ம வாழ்க்கையில் என்ன சார் வேணும்? எத்தை தின்னா பித்தன் தீரும். இதையெல்லாம் செய்வோம். என் முன்னோர்கள் வெற்றி பெற்று இருக்கிறார்கள், நானும் வெற்றி பெறுவேன், என் சந்ததிகளும் வெற்றி பெறுவோம். அப்போ இதை செய்வோம். அடுத்த வாரம் ஒவ்வொரு வாரம் உங்களுக்கு நல்லா தெரியும் 3 மணிக்கு நான் வருவேன்னு. உங்கள் ஜாதகத்தெல்லாம் எழுதி வச்சுங்க. வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில், வெளி ஊரில் இருக்கிறவங்க, ஏன் இப்போ தான் விஜயவாடா கேட்டிங்களே, அப்படிப்பட்டவர்கள்லாம் கூட நீங்கள் வரலாம். எளிமையான பரிகாரங்கள் உங்கள் கோவிலில் உங்கள் ஊர்லேயே நான் சொல்கிறேன். தாராளமாக ஒரு குருவாக உங்களுக்கு வழிகாட்டுவேன். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அடுத்த வாரம் 3 மணிக்கு நிமிடம் ஜோதிடம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. உங்களுக்கும் நன்றி சார். இந்த ப்ரோக்ராமில் சிறப்பிச்சமைக்கு ரொம்ப நன்றி. நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.